வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழாவின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியின் உடல் நிலைமை குறித்து வெளியான கவலைக்குரிய விடயம். ரணில் விக்ரமசிங்கவுடன் சிக்கப் போகும் முக்கிய புள்ளிகள் வெளிவர காத்திருக்கும் அதிர்ச்சி. யாழில் இளம் குடும்ப பெண்ணின் திடீர் மரணத்தால் பெரும் துயரம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பொதிகள். வணிக நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறைச்சாலை பாதுகாப்பான இடம் அல்ல என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இந்த விசாரணை ஜனாதிபதி செயலகத்தால் நடத்தப்பட முன் விசாரணையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் தேசிய கணக்காய்வாளர் அலுவலகத்தின் அறிக்கை அத்தகைய மோசடி எதுவும் இல்லை என்பதை காட்டுகிறது. தற்போதைய ஜனாதிபதியின் செயலாளரின் முறைப்பாட்டின் பேரில் மட்டுமே இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு ஜனாதிபதியின் விதிவிலக்கு நீக்கப்பட்டதால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இல்லையெனில் அத்தகைய வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது. இந்த வழக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அழைப்பின் அடிப்படையை முறையாக ஆராயாமல் உள்ளது. இந்த பயணத்திற்கான அழைப்பு இங்கிலாந்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் காரியாலயம் மூலமாகவும் வெளியுறவு அமைச்சகம் மூலமாகவும் இதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக வந்தது. எனவே இது முற்றிலும் ஐக்கிய ராச்சியத்திற்கான அதிகாரப்பூர்வ விஜயமாகும். ரணிலுக்கு 76 வயது, 7 வருடங்களாக இதய நோய், நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உள்ளன. இன்று முதல் முறையாக அவரது மனைவி ஒரு புற்றுநோய் நோயாளி என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, ஒருவரையொருவர் மட்டுமே சார்ந்து இருக்கின்றார்கள். ஆகஸ்ட் 24 இந்தியாவில் நடைபெறும் பொதுநலவாய இளைஞர் மன்றத்தில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறைச்சாலை பாதுகாப்பான இடம் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் ரத்தத்தின் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் இன்னும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப் பீரிஸ் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் 26 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் ரத்தத்தின் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலில் ஏற்பட்ட வேக்கத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த பூநகரி ஆலங்கேணி பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான இளம் குடும்ப பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் வலது காலில் வீக்கம் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பின்னர் மீண்டும் காலில் வீக்கம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 14 யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. தபால் ஊழியர்களது வேலைநிறுத்த போராட்டத்தினால் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்த ஏராளமான கடிதங்கள் மற்றும் பொதிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தேங்கி கிடப்பதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார். அதன்படி வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்டு 5000 கிலோகிராம் கடிதங்கள், பொதிகள் மற்றும் ஆவணங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சரக்கு பகுதியில் தேங்கியுள்ளதாக தபால் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 3வது நாளாக தபால் ஊழியர்களின் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களில் பெருந்தொகையான கடிதங்கள், பொதிகள் மற்றும் பொருட்கள் தேங்கி கிடப்பதாகவும் அவை இன்னும் எண்ணப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக தபால் அலுவலகங்களில் பொது சேவை நடவடிக்கைகள் மற்றும்
அனைத்து கடித விநியோக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று தபால் சேவைகளை பெற வந்த பொதுமக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வீடு திரும்ப வேண்டி ஏற்பட்டுள்ளது. தபால் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் போனதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். இதேவேளை தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் GJPC நிரோஷனா தபால் ஊழியர்களால் தொடங்கப்பட்ட தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் தொடரும் என தெரிவித்துள்ளார். அதிக விலைக்கு போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்பனை செய்யும் வணிக நிறுவனங்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை மீறும் விற்பனையாளர்கள் மீது தண்ணீர் குளிர்விக்கப்பட்டதா அல்லது வேறு வர்த்தக நாமத்தின் கீழ் விற்பனை செய்யப்பட்டதா என்பதை பொருட்படுத்தாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்தா சமரகோன் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட வணிகங்களுக்கும் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிகமாக போத்தல் குடிநீரை விற்பனை செய்வது சட்டவிரோதமானது மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறும் செயல் எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். அதற்கு இணங்காத எந்த ஒரு விற்பனையாளர்களுக்கும் எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இத்துடன் தமிழாவின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் தமிழாவின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.